தலைக்கணத்தின் உச்சம். சரியான திமிர் பிடித்தவர் என்று அனைவரும் திட்டி தீர்த்து வருகிறார்கள். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரை. நியூசிலாந்து அணியுடன் ஆன டெஸ்ட் தொடர் இழப்பு மற்றும் தென் ஆப்பிரிக்க அணியுடன் ஆன டெஸ்ட் தொடர் இழப்பு. இந்த இரண்டு தோல்விக்கும் கௌதம் கம்பீரை நேத்து பொறந்தவர்களில் இருந்து ஜாம்பவான்கள் வரை சமூக வலைதளத்தில் திட்டித்திருக்கிறார்கள். நீங்கள் தலைமை பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்று பலரும் பேசுகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு கௌதம் கம்பீர் அவரின் பதில். சில தொடரை வெற்றி பெற்ற பொழுது நான் தான் பயிற்சியாளராக இருந்தேன். அப்போதெல்லாம் யாரும் பெரிதாக பேசவில்லை. ஆனால் தோல்வி என்று வந்தவுடன் என்னை ராஜினாமா செய்யச் சொல்கிறார்கள். நான் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது இந்திய கிரிக்கெட் வாரியம் தான். டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் வீரர்கள் வளரும் இளைய வீரர்கள். பெரிதாக அனுபவம் இல்லாதவர்கள் தான் விளையாடும் வீரர்கள். திறமை இல்லாமல் இந்திய அணிக்கு தேர்வாகி இருக்க முடியாது. இன்னும் 10-15 ஆண்டுகள் வரை என்று நீண்ட ஆண்டுகளுக்கு இந்திய அணியை கட்டமைக்க விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்திய அணியில் 10 போட்டியில் விளையாடியவரிடம் ஜாம்பவான் பேட்ஸ்மேன்களின் திறமையை எதிர்பார்க்க முடியாது. வாஷிங்டன் சுந்தரிடம் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற பங்களிப்பை எதிர்பார்க்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இந்த போட்டி குறித்து அஸ்வின் பேச்சு கையில் பயிற்சியாளரே பேட்டை எடுத்து கொண்டு சென்று விளையாட முடியாது. போட்டி நுணுக்கங்களை மட்டும் தான் கற்று தர முடியும். விளையாட வேண்டியது வீரர்கள் தான் என்று கூறியிருக்கிறார். கௌதம் கம்பீர் ஏன் விமர்சிக்கப்படுகிறார்? இது 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒரு மோசமான தோல்வி. 400 வித்தியாசத்தில் தோற்பது இது வரலாற்று தோல்வி. ஆகமொத்தம் இந்திய அணியை குழி தோண்டி புதைத்து விட்டார் என்று கௌதம் கம்பீரை சாடி வருகிறார்கள். நீங்க சொல்லுங்க, கௌதம் கம்பீரை என்ன செய்யலாம்?